திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்தில் இன்னும் ஒரு உறுதியான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் காங்கிரஸ் கட்சி சில தலைவர்கள் தூக்கிய போர்க்கொடிகள் இன்னும் இறக்கிய பாடு இல்லை. பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக அழைப்பு விடுக்கப்பட்டாலும் பேச்சுவார்த்தையில் கேட்கிற தொகுதிகளை கொடுப்பதற்கு திமுக தயங்குவதாகவும், குறிப்பிட்ட தொகுதிகளை தன் வசம் வைத்துக்கொண்டு தனக்கு பலவீனமான சில இடங்களை மட்டும் காங்கிரசின் பக்கம் தள்ளிவிடுவதற்கான முனைப்புகளில் திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் காங்கிரசின் சில தலைவர்கள் இயக்கத்துடன் சில ஆதங்கத்தை பதிவு செய்து வந்தாலும், காங்கிரஸ் தலைவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தலைமை கட்டுப்படுத்தாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது என்பதான குற்றச்சாட்டுகள் திமுகவின் தரப்பிலும் தொடர்ந்து கருத்து யுத்த போர்கள் அதிகரித்து வருகிறது. திமுகவிற்கு காங்கிரஸை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது காங்கிரஸை கூட்டணியிலிருந்து விலக்கிவிடலாமா என்பதான நிலைகளை எடுக்க முடியாமல் திமுகவின் தலைவர் சில ஆலோசனைகளை மேற்கொண்ட பொழுதும், இந்தியா என்ற கூட்டணிக்கு தலைமை பொறுப்புக்கு வரவேண்டும் என்று சில காங்கிரசின் மூத்த தலைவர்கள் ஸ்டாலினுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வரும் நிலையில், கூட்டணியில் விட்டு விலகிவிட்டால் நாளை காங்கிரசுடைய நிலை வேறு மாறியான சூழலை எதிர்வினைகளை ஆற்றிவிடுமா என்ற சூழலின் மத்தியிலும் காங்கிரஸ் கட்சியின் சில முக்கிய தலைவர்கள், குறிப்பாக ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட சில தலைவர்கள் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதிலும், காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் ஆட்சியில் பங்களிக்க வேண்டும் என்பதில் தங்கள் நிலைப்பாடு உறுதியாக இருப்பதாகவும் சில கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். கூட்டணியில் அங்கம் வகிக்கலாமே தவிர ஆட்சியில் பங்குக்கு இடமில்லை என்பதை திட்டவட்டமாக திமுக தலைவர் மறுத்திருக்கும் நிலையிலும் கூட இந்த விவகாரத்தில் ஒரு இறுதியான முடிவு எடுக்கப்பட முடியாமல் காங்கிரஸ் தத்தளித்து கொண்டிருக்கிறது. காங்கிரசின் கைகள் திமுகவோடு கரை சேருமா? சமீபத்தில் திமுகவின் முக்கிய பிரமுகருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி ராகுல் காந்தியிடம் சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி காங்கிரசுக்கு உரிய மரியாதை வழங்குவதற்கு திமுக தயார் என்பதான சில பதிவுகளையும் தெரிவித்த நிலையிலும் கூட ராகுல் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் இருப்பதான செய்திகள் டெல்லி வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கின்றன. இந்த நிலையிலும் கூட காங்கிரஸ் 40க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்பதாகவும், குறிப்பாக தாங்கள் விரும்புகின்ற தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதான அழுத்தங்களை தருவதாகவும் சில விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட, பேச்சுவார்த்தைக்கென கிரீஷ் சௌடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து பேச்சுவார்த்தைகள் நீண்டு கொண்டே போகிற நிலையில் அதை உறுதிப்படுத்தி விரைவில் கூட்டணியை உறுதி செய்து தொகுதிகளுக்கான பணிகளில் களமிறங்குவதற்கான வேளைகளில் காங்கிரஸ் தனது விருப்பத்தை தெரிவித்துள்ள நிலையில், திமுகவும் காங்கிரஸ் கேட்கின்ற சில தொகுதிகளை விட்டுக் கொடுக்கவும், அதே நேரத்தில் இவ்வளவு தொகுதிகள்தான் வழங்க முடியும் என்ற நிலையிலும் திமுக தனது நிலைப்பாட்டில் தெளிவாக நின்று கொண்டிருக்கிறது. சில தலைவர்கள் திமுக கூட்டணியில் இடம் பிடிக்க விருப்பம் இல்லாமல் தாவேகாவின் பக்கம் போய்விடலாம் என்பதான சில நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருந்தாலும், அந்த நகர்வுகள் குறித்து திமுக கவலை கொள்ளாமல் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் திமுக தங்களை இன்னும் அடிமைகளாகத்தான் நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டை ஓங்கி ஒலிக்கும் காங்கிரஸ் கட்சியின் கோஷ்டி தலைவர்களின் நிலைகளில் தலைமை என்ன முடிவு எடுக்கப் போகிறது? தலைமை ஏன் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது என்ற கேள்விகள் இருந்து கொண்டிருக்கும் நிலையில், காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் மாநில தலைவர் செல்வம் பெருந்தகை பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியின் மேலிட தலைமை கட்டுப்பாடுகளுக்கு முரணாக கருத்துகளையும் பதிவுகளையும் செய்கிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், அவர்களின் பேச்சுகளுக்கு கடிவாளம் போட மேலிடம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அழுத்தங்களை தந்திருக்கிறார். கடிவாளம் போடுமா தலைமை, அல்லது தன் விருப்பத்திற்கு இணங்க கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து காங்கிரசின் நீண்டகால கனவு ஆட்சி பீடத்தில் பங்கு என்ற நினைவுகளை அரியணை ஏற்ற துடிக்குமா? 2026 தேர்தல் களத்தில் திமுகவின் அறிவாலயம் காங்கிரசின் சரணாலயமாக போகிறதா அல்லது கை காட்டிவிட்டு கரை சேரப் போகிறதா காங்கிரஸ் என்பது தேர்தல் நெருங்க முடிவுகள் மாற்றத்தை சில ஏற்றத்தையும் தரும் என்றே எதிர்பார்க்கிறார்கள் காங்கிரஸ் தொண்டர்கள்.